இத மட்டும் செஞ்சீங்கன்னா, உங்க வீட்டு அடுப்பு எப்போதுமே வந்து பேட் ஸ்மெல் இல்லாம சும்மா பளபளப்பா இருக்கும். அது எப்படி அப்படின்னு வீடியோவ பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படுற நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சமா வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பாக்ஸ்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு கவர்லேயும் கிடைக்கும். நீங்க எது வேணாலும் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள் பொடியில் இந்த ஒரு கட்டி அளவுக்கு நான் பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூடவே வந்து ஜவ்வாது வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் சேர்த்தோம்னாவே நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், கொஞ்சமாக வந்து ஜவ்வாது, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்தோடனே வந்து நிறைய வந்து நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னாலும் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து லிக்விட் ஃபார்மில் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அழகாக நம்ம வந்து கையால் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இப்போ கரெக்டான ஒரு பதத்தில் நமக்கு கிடச்சிருச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை சாமான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கி நம்ம கழுவுவோம். அந்த மாதிரி கழுவி நம்ம சாதாரணமாக வந்து மஞ்சள் போட்டு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீடும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதே டைமில் நம்ம பூஜை ரூமை திறக்கும் போதும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். நம்ம பூஜை பாத்திரத்தில் வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே கொஞ்சம் நல்ல மங்களகரமாக இருக்கும். சில பேர் வந்து மஞ்சள் கூட கொஞ்சமாக வந்து சந்தனமும் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி வந்து வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும் வைக்கும்போது நல்ல பளிச்சுன்னு நமக்கு மஞ்சள் கலர் தெரியும். நம்ம சந்தனம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்னஸாக ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து மஞ்சள் மட்டும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பூஜை ஜாமானுக்கெலாம் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம எத்தனை நாள் கழித்து அதை பார்த்தாலுமே அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கூட வந்து டல்னஸ் குறையவே குறையாது. நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது அதை வச்சு நம்ம வந்து பூஜை ஜாமானுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்ம எப்போதும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கோலம் போடுவோம் இல்லையா, கோலம் போட்டதுக்கப்புறமும் எல்லார் வீடுகள்லையுமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வைக்கிற பழக்கம் இருக்கும். அது மாதிரி வைக்கும்போது நம்ம மஞ்சள் கூட இந்த மாதிரி ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் யாராவது வரும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா கோவிலில் இருக்கிற ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் வீடும் நல்லா மங்களகரமாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பொட்டு சூப்பராக வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பொட்டும் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவே நம்ம அதிகமான தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை நடக்கடலை தான் நான் எடுத்து இது எப்போதுமே நான் வாங்கி ஸ்டோர் பண்ணுற பழக்கம் உண்டு. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவிச்சு அதை வந்து ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கி நான் வந்து சேவ் பண்ணுறது கொஞ்சம் பழக்கம். அது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நாள் ஊருக்கு போனதுனால அதை கவனிக்க முடியல. திருப்பி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பூச்சியெல்லாம் வச்சிருச்சு. அதை இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் அந்த மாதிரி அகலமான பிளேட்டை தான் எடுத்திருக்கேன். பிளேட்டில் அந்த கடலை ஃபுல்லாகவே கொட்டியாச்சு. கொட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி ஃபுல்லாகவே வந்து அந்த ஹீட்டில் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பூச்சி வண்டு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம முரத்தில் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி புடைச்சதுக்கப்புறமா தேவைப்பட்ட பொருள் சில்வர் பாக்ஸு அப்படி இல்லைனா வந்து கிளாஸ் கண்டெய்னர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் மறந்து வெளியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து பூச்சி பிடிக்கிற பொருளை வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவைப்படுற பொருளில் வந்து பூச்சி வந்துடும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம பருப்புலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்கும் போது அந்த பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து வராது. நான் கொஞ்சமாக வந்து அப்படி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமான பொருள் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு நம்ம வைக்க முடியாது. அதனால் நான் வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 வரமிளகாய் எடுத்து நம்ம பருப்பு ஐட்டம் இருக்கட்டும், அப்படி இல்லைனா அந்த கடலை ஐட்டம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வரமிளகாய் அப்படி இல்லைனா பிரிஞ்சியில் கூட இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வண்டு எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி
பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம பெர்ஃப்யூம்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் தான் வந்து வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்லைன் வச்சுருப்போம். அதில் கொஞ்சமாக ஒரு துளி போல் எடுத்து நம்ம எங்கே வந்து பெர்ஃப்யூம் வந்து அடிக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவைப்பட்ட பெர்ஃப்யூமை அது மேலே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பெர்ஃப்யூம் அடித்ததுக்கான ஒரு ஃபீல்னஸும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் வந்து பெர்ஃப்யூம் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கவலையே உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டெய்லி வந்து கிச்சனுக்கு போனோம் அப்படின்னாவே ஒரு பெரிய டென்ஷனான வேலையை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டென்ஷனாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வந்து சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம நைட் டைமில் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வரணும். அந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம மறுநாள் போய்ட்டு அதை வந்து அடுப்பு பற்ற வைக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அதே டைமில் டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம சமைச்சதோடு அப்படியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் போய்ட்டு நம்ம சமையல் செய்யறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதை இவ்வளோ சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து சரி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுத்து இதெல்லாம் பண்ணது கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரா மாதிரி கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ₹1 ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பொருளும் நம்ம இது கூட ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் வந்து கிளீனிக் ப்ளஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு எந்த ஷாம்பு இருந்தாலுமே நீங்கள் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சதுனால இந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட நம்ம வந்து மறுபடியும் வந்து வேறு எந்த சமையலுமே நம்ம செய்ய முடியாது. இதை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து அடுப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே வந்து மீன் வறுத்து அந்த தூசி ஃபுல்லாகவே இருக்குது. அங்கங்கே எண்ணெய் ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பொங்கி போயிட்டு அப்படியே வந்து காஞ்சி தீஞ்சி போன மாதிரி இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு துடைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண நியூஸ் பேப்பரை எடுத்து நம்ம துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மற்ற கிளாத்தை வச்சையோ அப்படி இல்லைன்னா வந்து மற்ற பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு மொத்த அழுக்குமே சூப்பராக அந்த நியூஸ் பேப்பரில் நமக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். சாதாரண நியூஸ் பேப்பர் வச்சு தான் நான் மேலே லைட்டாக வந்து தொடச்சி எடுத்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா நல்லா பாதி வந்து நமக்கு சுத்தமாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து கொஞ்சமாக ஷாம்பு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஷாம்பை போட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எந்த ஸ்க்ரப்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கழுவுனதுக்கப்புறமா அதை தூக்கி கூட நம்ம வந்து வீச செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம அடுப்புக்கு யூஸ் பண்ணும்போது அதை திருப்பி நம்மளாம் வாஷ் பண்ணி நம்ம புழிஞ்சு வைக்கும்போது திருப்பி நம்ம வந்து அடுப்பு கழுவுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே ஒரு பொது ஸ்க்ரப்பர் தான் வச்சுக்கணும். நம்ம பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது அந்தளவு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா பாத்திரத்துக்குமே ஒரே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு வேறு ஸ்க்ரப்பர் நல்லா புது ஸ்க்ரப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் டவலை எடுத்து நல்லா காஞ்ச காட்டன் டவல் அப்படி இல்லைனா ஒரு கிளாத் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி வந்து அடுப்பை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் மட்டும் நம்ம தண்ணியில் நல்லா வந்து அலசிட்டு நல்லா புழிஞ்சு நம்ம தொடச்சி எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா சூப்பராக பளபளப்பாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நான்வெஜ் செய்கிற டைமில் மட்டும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுப்பு வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.